ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாளிப்பு வடகம் வெங்காயத்தில் செஞ்ச தாளிப்பு வடகம் தாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மாதிரியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சுருந்தேங்க. கரெக்டாக நமக்கு தீர்ந்து போச்சு. இப்போ கரெக்டாக அந்த வெயில் டைம்லேயும் செஞ்சு வச்சுக்கலான்ட்டு ஒரு 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி நல்லா பொடுசாக அந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்து வச்சதுங்க. பார்க்க நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு செஞ்சோம்னா கரெக்டாக நமக்கு ஒரு வருஷத்துக்கு வருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இதில் தாளித்து நம்ம குழம்பு வைக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. ஏன்னா காய வச்சு எடுக்கிறதா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். ஆனா, இதோட பெனிஃபிட் அவ்ளோ நல்லாருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. தாளிச்சுட்டு, இது தாளிச்சுட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற எதுலயும் நீங்க தாளிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். 1 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. அதுலயே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தும் சேர்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கையில இப்படி பிடிச்சோம்னா, ஒரு கைப்பிடி நெறையா இருக்கணும். அது மாரி 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா நம்ம பொடுசா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டோம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா? ஒரு 50 கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய நம்ம இது கூடவே சேர்த்துட்டு, இத நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. பெசஞ்சு எடுத்துட்டு நைட்டு பெசஞ்சு விட்டோம்னா, நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்ட இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் ஊறணும். நைட்டே நல்லா இந்த மாரி பெசஞ்சு எடுத்து ஊற விட்டுறணும். மார்னிங் தான் நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வெயில்ல காய வைக்கணும். நல்லா அந்த மாரி அமுக்கி பெசஞ்சுக்கோங்க. எல்லாம் கலந்து வர மாரி ஃபுல்லா அந்த மாரி பெசஞ்சு விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லா ஊறட்டும். நைட்டு ஃபுல்லா ஊறினதுக்கப்புறமா மார்னிங் இந்த மாரி குட்டி குட்டி உருண்டையா நான் புடிச்சு ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா வெயில்ல வச்சுட்டேங்க. ஒரு 5 நாள் நல்லா காய வச்சு வச்சாச்சு. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா உருண்டை நல்லாவே காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துரலாம். இத அப்படியே ஒரு மூடி போட்ட டப்பால போட்டு வச்சுட்டோம்னா, ஒரு வருஷத்துக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நான் இப்படி தாங்க வெங்காய தாளிப்பு வடகம் செய்வேன். நீங்க எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சுலபமா ஈஸியா வெங்காய தாளிப்பு வடகம் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்க் யூ.